ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! 2024ஓட கடைசி 30 நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். நம்மள நெறைய பேரு இப்பதான் 2024 தொடங்குன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வருஷமே முடியப் போகுது. நாட்கள் ரொம்ப வேகமா ஓடிருச்சுல்லன்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். உண்மதான். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. அந்த விலைமதிப்பில்லாத நேரத்த சரியா பயன்படுத்துறவங்க லைஃப்ல ஜெயிக்கிறாங்க. நேரத்த சரியா பயன்படுத்தாம அத வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமுமே இல்லாம தோல்விய தழுவிட்டு இருக்காங்க. நீங்க கடந்த 11 மாசத்துல உங்க நேரத்த எப்படி சரியான முறையில செலவழிச்சீங்க? உங்க லட்சியத்த அடைய என்னென்ன முயற்சிகள் செஞ்சீங்க? இந்த ஆண்டுல நீங்க பழக்கப்படுத்திக்கிட்ட நல்ல விஷயங்கள் என்ன? மொத்தத்துல இந்த 2024 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டா இருந்ததா? இல்ல தோல்வியும், கவலையும் நிறைஞ்ச ஆண்டா இருந்ததா? அதற்கு என்ன காரணம்? அப்படின்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டு செல்ஃப் அனலைசேஷன் செய்யறதுக்கான காலம் தான் இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். எதனாலன்னா, வரப்போகிற 2025ஆம் ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஆண்டா அமையறதுக்கும், நீங்க ஒரு சாதனையாளரா மாறுறதுக்கும் இந்த 30 நாட்களுமே உங்களுக்கு ஒரு ஆயத்த காலமா இருக்கப் போகுது. இந்த செல்ஃப் அனலைசேஷன் மெத்தட்ல உங்கள நீங்களே கேள்விகள் கேட்டுக்க போறீங்க. நீங்களே உங்கள கேள்விகள் கேட்கும்போது கிடைக்கிற பதில் உண்மையானதா இருக்கும். இந்த கேள்விகள் உங்க பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும், உங்க வெற்றிக்கும் தோல்விக்குமான காரணத்தையும் தெளிவா சொல்லும். இந்த கேள்விகள் தான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்த கொண்டு வரும். உங்கள வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போகும். பிகாஸ் நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ பெட்டர் தேன் யூ. இந்த செல்ஃப் அனலைசேஷன் மெத்தட நம்ம 3 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். அது என்னன்னா, ஹெல்த் ஆரோக்கியம், வெல்த் பொருளாதாரம், ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகள். ஒவ்வொரு பிரிவிலையும் நான் கேட்கப் போற கேள்விகளுக்கு ஆம் அல்லது இல்லைன்னு நேர்மையா பதில் சொல்லுங்க. கிடைக்கப் போற பதில் நீங்க இந்த 2024 எப்படி கழிச்சீங்க? எப்படி உபயோகமா பயன்படுத்தினீங்க? இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது அப்படிங்கிற தெளிவான புரிதல குடுக்கும். இதுல இருந்து நம்ம எந்த விஷயத்தெல்லாம் சரியா செஞ்சுகிட்டு இருக்கோமோ, அத 2025ல இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். எந்த விஷயங்களெல்லாம் சரியா செய்யலையோ, அத திருத்தி சரியா செஞ்சு 2025ல அத பழக்கப்படுத்துவோம். அதனால 2025 நமக்கு இன்னும் சிறப்பான ஆண்டாவே அமையும். சரி, இப்ப கேள்விகளுக்குள்ள போலாம். நம்பர் 1 ஹெல்த் ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான், நம்ம அடையிற வெற்றிய நம்மளால அனுபவிக்கவும் முடியும். நம்மளால சந்தோஷமா வாழவும் முடியும். அந்த ஆரோக்கியம் இந்த 2024ல உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில சொல்லுங்க. நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. காலை 6 மணிக்கு முன்பு எழுந்திருக்கிறேனா? எக்ஸர்சைஸ், வாக்கிங், மெடிடேஷன், யோகா இவைகளில் எதையாவது ஒன்றை தொடர்ச்சியாக செய்து வருகிறேனா? டிவி, மொபைல் மற்றும் சோஷியல் மீடியாவில் நிறைய நேரத்தை செலவழிக்கிறேனா? ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் ஜங்க் ஃபுட் உணவுகளை அதிகமாக உட்கொள்கிறேனா? காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற சத்தான உணவுப் பொருட்களை தினமும் சாப்பிடுகிறேனா? இரவில் ஃபோன் எதுவும் பார்க்காமல் சீக்கிரமாக தூங்கப் போகிறேனா? ஒரு நாளைக்கு 2½ லிட்டர் தண்ணீர் குடிக்கிறேனா? முடிந்த அளவு கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுகிறேனா? இப்போ கேட்ட கேள்விகள்ல எந்த கேள்விக்கெல்லாம் நீங்க ஆம்னு விடை சொன்னீங்களோ, அந்த இடத்துல நீங்களே உங்கள பாராட்டிக்கோங்க. ஏன்னா, நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அத தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க. எந்த கேள்விக்கெல்லாம் இல்லன்னு பதில் சொன்னீங்களோ, அந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பழக்கங்கள நல்ல பழக்கங்களா மாத்தி உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வரணும். வரப்போற இந்த 2025ஆம் ஆண்டு இந்த பழக்கவழக்கத்த நீங்க தொடங்கி, தொடர்ந்து கடைபிடிச்சுட்டே வரணும். ஏன்னா, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் சுறுசுறுப்பாவும், தன்னம்பிக்கையோடையும் நம்ம இருக்க முடியும்.
நம்ம செயல்கள் தான் நம்மளுடைய வெற்றிய தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த செயல்கள் சிறப்பா அமையறதுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? கடின உழைப்பு குடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருந்தாலும், நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கணும். இல்லன்னா எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. அதனால 2025ல நாம முக்கியத்துவம் தரக்கூடிய முதல் விஷயமா ஆரோக்கியம் தான் இருக்கணும். நம்பர் 2 வெல்த் செல்வம். மனுஷன் எந்திரத்துக்கு சமமா நிக்க கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறதும், கடின உழைப்பு செய்யறது, ஆசைப்படுறது எல்லாமே இந்த பணத்துக்காக தான். "அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு" திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பணம் நம்ம கையில இருக்கணும்னு தான் எல்லாருமே நெனைப்போம். இந்த 2024ல உங்க வருமானம் எப்படி இருந்தது? சேமிப்பு பழக்கம் எப்படி இருந்ததுன்னு இப்ப தெரிஞ்சுக்குவோம். 2023ஐ காட்டிலும் 2024ல் உங்களுடைய வருமானம் உயர்ந்துள்ளதா? நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதன் லாபம் கடந்த ஆண்டைக் காட்டிலும் அதிகரித்துள்ளதா? அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளீர்களா? பணத்தை சேமிப்பு செய்கிறீர்களா? பிள்ளைகளின் கல்விக்கு என்று தனியே பணத்தை சேமித்து வருகிறீர்களா? பாசிவ் இன்கம் போன்று வருமானத்தை அதிகரிக்க புதிதாக ஏதேனும் முயற்சி செய்து வருகிறீர்களா? இதுல எந்த கேள்விக்கெல்லாம் நீங்க ஆம்னு பதில் சொல்லியிருக்கீங்களோ, அதெல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வரப்போற 2025ல இதெல்லாம் இன்னும் நீங்க சிறப்பா செஞ்சு தொடர்ந்து கடைப்பிடிச்சுட்டு வரணும். எந்த கேள்விக்கெல்லாம் இல்லன்னு பதில் சொல்லியிருக்கீங்களோ, அதையெல்லாம் 2025ல நீங்க புதுசா செய்ய தொடங்குங்க. தொடர்ந்து அத கடைப்பிடிச்சுட்டே வாங்க. வருமானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்க போறதில்ல. ஆனா, கிடைக்கிற வருமானம் எவ்வளவா இருந்தாலும், அதை எப்படி பயன்படுத்துறோம், எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே அமைஞ்சிருக்கு. இனி வரப்போற 2025ல உங்களுடைய வருமானத்த இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம்னு இந்த 30 நாட்கள்ல யோசிங்க. அதற்கான வழிமுறைகள தேடுங்க. வருமானத்த அதிகப்படுத்துறதுல மட்டும் இல்லாம, சேமிப்புலயும் உங்க கவனத்த செலுத்துங்க. அப்போ 2025 உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றமான ஆண்டா அமையும். நம்பர் 3 ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகள். ஒவ்வொரு மனுஷனுமே தன்னுடைய வாழ்க்கையில நிக்காம மெஷின் மாதிரி ஓடி, கஷ்டப்பட்டு உழைச்சு, சம்பாதிச்சு, பணத்த சேமிக்கிறது எல்லாமே தனக்காக மட்டும் இல்ல, தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தான். ஒவ்வொரு மனுஷனுக்குமே முதல் மோட்டிவேஷன் தன்னுடைய குடும்பமா தான் இருக்கும். அது பெற்றோரா இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஏன் நண்பர்களா கூட இருக்கலாம். இவங்க இல்லாம எந்த ஒரு மனுஷனுமே வாழ்க்கையில தனியா இருந்துற முடியாது. உங்களுடைய சந்தோஷத்துல கூட சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறதுக்கும், உங்களுடைய சோகத்துல தோள் கொடுத்து உங்கள தூக்கி விடுறதுக்கும், இந்த உறவினர்களும், நண்பர்களும் உங்களுக்கு முக்கியமான தேவை. அப்படிப்பட்ட உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு இந்த 2024ல நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்தீங்க? அவங்கள எவ்வளவு சந்தோஷமா நீங்க பார்த்துக்கிட்டீங்க? அவங்களுக்காக நீங்க எப்படி நேரத்த செலவழிச்சீங்க அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஒரு நாளில் ஒரு வேளையாவது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்கிறீர்களா? ஒரு நாளில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உங்களுடைய பெற்றோரிடமோ, வாழ்க்கை துணையிடமோ மனம் விட்டு கலந்தாலோசித்து இருக்கிறீர்களா? உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஞாபகம் வைத்து வாழ்த்து தெரிவித்தீர்களா? உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவசியமான நேரத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்தீர்களா? உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சுற்றுலா சென்று வந்தீர்களா? உங்கள் கணவர் அல்லது மனைவி, பிள்ளைகளுடன் போதுமான அளவு நேரம் செலவிடுகிறீர்களா? இதுல எந்த கேள்விக்கெல்லாம் நீங்க ஆம்னு விடை சொல்லியிருக்கீங்களோ, உங்கள நீங்களே அதிர்ஷ்டசாலியா நெனச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களுடைய உறவினர்கள் கூடயும், நண்பர்கள் கிட்டயும் மனம் விட்டு பேசி, சிரிச்சு, சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஆயுட்காலம் கூடுது. உங்களால நோய் இல்லாம வாழ முடியும். எந்த கேள்விக்கெல்லாம் இல்லன்னு பதில் சொல்லியிருக்கீங்களோ, உங்கள நீங்க நெறையாவே மாத்திக்க முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு. வரவிருக்கிற இந்த 2025ல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் உங்களுடைய நேரத்த குடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட மனம் விட்டு பேசுங்க.
பள்ளியில, கல்லூரியில என்ன நடந்தது? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அப்படின்னு நீங்க மனம் விட்டு பேசும்போது, அவங்க உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க. உங்களுடைய கணவருக்கோ, இல்ல மனைவிக்கோ என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவங்களுக்கு உதவி தேவைப்படும்போது, தயங்காம உங்களால முடிஞ்ச உதவிகள செய்யுங்க. உங்களுக்கு பிடித்த உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் நீங்க கொடுக்கிற நேரம், உங்க வாழ்க்கையையே அழகா மாத்திரும். உங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்த அதுதான் சொல்லும். அதனால 2025ல உங்களுடைய உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு தேவையான நேரத்த ஒதுக்கி, அவங்களுடைய சந்தோஷமா நேரத்த செலவிடுங்க. அதற்கான ஆயத்த காலமா இந்த 30 நாட்கள எடுத்துக்கோங்க. இங்க கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே செல்ஃப் அனலைசேஷனுக்கான பொதுவான கேள்விகள். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கான கேள்விகள நீங்களே தயார் பண்ணுங்க. இந்த 2024ல நீங்க செஞ்ச சரியான விஷயம் என்ன? தவறான செயல் என்ன? எதனால உங்க இலக்க அடைய முடியல? இலக்க அடையறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கு? வெற்றி அடையறதுக்கு இன்னும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? இப்படி எல்லா விதமாவும் யோசிச்சு, உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கைய பல மடங்கு அதிகரிக்க செய்யுங்க. இந்த 30 நாட்கள நீங்க சரியான முறையில பயன்படுத்துனீங்கன்னா, வரப்போற 2025 உங்களுக்கு நிச்சயம் சந்தோஷமான ஆண்டா தான் அமையும். இந்த வருடம் முழுதுமே உங்களால உறுதியுடனும், தன்னம்பிக்கையோடையும் செயல்பட முடியும். பொறக்கப் போகிற 2025 நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு லைக் குடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க செல்ஃப் அனலைசேஷன் செஞ்சீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்ததா? அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.